ஹலோ எவ்ரிவன், இதுதான் எங்கள் புது வீடோட கிச்சனு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பல வீடியோ போட்டேன், சமைக்கிற வீடியோ. ஸோ அதில் எல்லாமே என்னோடய தம்பி ஒருத்தன் வந்து பிரியாணி பண்ணுங்க கம்னு போட்டுகிட்டே இருந்தான். ஸோ அவனுக்காக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் இதை ஊற்றிடுறேன். என்ன ஊற்ற போகிறீங்க? இது என்ன இது இந்த ஊரில் என்ன பாட்டில்? சன்ஃப்ளவர் ஆயில். நம்ம ஊரில் இருக்குமா இந்த மாதிரி? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கடாய் சூடு பண்ணிவிட்டு. கடாயா? இது ஏதோ அடுப்பு, இது எங்கள் ஊர். இந்த ஊர் அடுப்பு வித்தியாசமாக இருக்குது. எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும் தெரியல, பார்த்துமே. போதுமா? ஓகே, நாங்கள் வந்து எப்படி பண்ணுவோன்னா, சமைக்கிறது வந்து அடிக்கடி இந்த ஊர்லலாம் வந்து அடிக்கடி கிச்சனில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு வேலைலாம் சமைச்சிருக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் வந்து எங்கள் அம்மா என் ஒய்ஃப் அங்கே இருக்கும்போது தான் ஒரு வேலையும் வந்து சமைப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. சமைச்சா 2 வேலையும் சேர்த்து சமைச்சிருவோம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா. ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து இந்த ஊரில் அப்படி தான் பண்ணுறாங்க. அதே இது நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் தான். ஓகே, ஸோ இது எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து இந்த அடுப்பில் வந்து எண்ணெய். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அடுப்பு காஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள் நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஓகேவா? இது அடுப்பு சுற்றி டெக்கரேஷன் மாதிரி இருக்குது. எடுத்து வச்சாச்சு. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு வந்து ஸ்டார்டிங் இது வந்து இதான். ஓகே, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட்டை இலை வேணும். நம்ம ஜெயலலிதா அம்மா ரெட்டை இலை. ஓகே, அரசியல் பேசுகிறதான் நினைக்காதீங்க. ரெட்டை இலை. ஓகே, அதுக்கடுத்து உதயசூரியன். இந்த சூரியகாந்தி, இது என்ன பேர்? ஸ்டார் அனீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ரெட்டை இலை, உதயசூரியன் ஒன்று, நெக்ஸ்ட்டு பட்டை. இந்த ஜோக். ஓகே, பட்டை வேணும். பட்டை 2. ஓகே, ஸ்டார் 1, பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 4. ஓகே, இந்த 4 தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த 4த்தையுமே அப்படியே காஞ்சிருக்கோம்ல. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருவா. இப்போது நெய் ஊற்றலையா? ஆமாம், நெய் போடணும். ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் தேவை. ஸோ நெய் வந்து எதுக்காக பிரியாணியில் போடுறாங்கன்றது எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. எதுக்காக போடுறாங்க தெரியுமா? டேஸ்ட்டுக்காக தான். வேற என்ன? இவ்வளோ ஸ்பூன் இருக்கான்னு வேலை தெரியல. ஸ்பூன் கீழே இருந்து எடுத்துக்கோங்க. காஞ்ச ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எவ்வளோ போட? 1 ஸ்பூன் போடுங்க போதும். அப்புறமா இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கம்மியாக இருக்கே. ஐயோ, ரொம்ப சூடாயிடுச்சு. இது விட மாட்டேங்குது. ஐயோ, ரொம்ப ஜூம் பண்ணிட்டேனே. ஓகே, 1 ஸ்பூன் அளவு நெய். எதுக்குன்னா டேஸ்ட்டுக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொருளை மட்டும் எடுத்து வைக்கல. பார்த்து மேலே தெளிச்சிட்டா போகுது. அதான், இது அப்படியே கொஞ்சம் எண்ணெய் வந்து நெய் வந்து கொஞ்சம் அப்படியே வடியும். அவ்வளோதான். இது வந்து ஸ்டார்டிங். இந்த 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 இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். என்னெல்லாம் போடணும் திரும்பி ஒரு தடவை சொல்லுங்க. அதான், பட்டை, ரெட்டை இலை. சரி, 2 இலை. கரிஞ்சிட போகுது தெய்வமே. அங்கே கரிஞ்சிடவும் கூடாது. ஆமாம், கரிஞ்சிட ஸ்பீடாக குறைச்சிரும். இந்த அடுப்பு எவ்வளோ இருக்குது இல்லை? போதும். -0 ஆயிடுச்சு. அங்கெல்லாம் கரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இரு நீங்கள் போட்டு யோசிக்கிறதுக்கெல்லாம் அங்கெல்லாம் முடிஞ்சிடும். எல்லாத்தையும் சொன்னது எல்லாமே பட்டு போட்டே இருக்கும். இதை போட்டு முடிச்சுட்டு உடனே வெங்காயத்தை போட்டுருணும். மெயின் இது வந்து நம்மால் தான் வெங்காயம் தான். வெங்காயம் எத்தனை வெங்காயம்? ஐயோ, எவ்வளோ வெங்காயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டு நிற்கிறேன். எவ்வளோ தெரியுமே? அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோம்? 1/2 kg சிக்கன். 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸ். ஆக்சுவலி 600 கிராம் சிக்கன் இருக்கு, 1/2 kg ரைஸ். ஐயோ, இது பாருங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை. நீங்கள் அது பண்ணும் போதே பார்க்கணும். ஓகே, இந்த வெங்காயம் ஒரு மார்க்கெட்டில் வாங்கணும். இதில் வைங்க. இப்போ வந்து 1/2 kg சிக்கன், 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg விட அதிகமாகவே இருக்குது சிக்கன். 600 கிராம் இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதை போட்டுட்டு
வெங்காயம் வந்து என்ன வேணும் சொல்லி எத்தனை வெங்காயம்? 4 வெங்காயம். அது ஜன்னலை க்ளோஸ் பண்ணி 4 வெங்காயத்துக்கு அது அப்புறமா போடுவோம்ல. வைங்க போடுவோமா? ஆமாம். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி. கரெக்டா? அவ்வளோதான். வெங்காயம் எப்பவுமே பெரிய சைஸ் வெங்காயமா? 4. ஆமாம், பெரிய சைஸ் வெங்காயம். பெருசு பெருசாக தான் வெங்காயம் போடணுமா, வந்து பொடிச்சா போடக்கூடாதான். எனக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய குக்கெலாம் கிடையாது. இது வந்து என்னோட ஒய்ஃபோட ட்ரைனிங் எல்லாமே. வெங்காயம் நல்லா வதக்கி ஃபைன். இது வதங்கட்டும். அந்த பக்கம் என்ன ஒன்று கிடக்குது, வெங்காயம் தெளிச்சு ஓடிட்டான். வெங்காயம் நல்லா கலர் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மாறும். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து போன வீட்டில் இருந்தோம்ல. என்ன அந்த வெங்காயம்? போடு. ஓகே, இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன காட்ட போகிறோன்னா, இப்போ இதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 4 7 4 5 என்னது? சரி, ஓகே. ஃபஸ்ட்டாக அதான் சமைக்கிறதுக்கு முன்னாடி இடத்த கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தலையில் கை வைக்கக்கூடாது. அப்போது தலையில் கையை வாஷ் பண்ணுங்க. போங்க, கையை வாஷ் பண்ணுங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் இஸ் தி மஸ்ட். ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படி சொல்லுங்க. ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு 4 யூடியூப் சேனல் பிரியாணி வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம ஸ்டைலில் லண்டன் ஸ்டைலில் நம்ம பண்ணலாம். லண்டன் ஸ்டைல் ஆயிலு, லண்டன் ஸ்டைல் எல்லாமே லண்டன் ஸ்டைல். இந்த பச்சை மிளகாலாம் லண்டனில் வாங்கினது தான். ஸோ இந்த ஸ்டைலில் வந்து பண்ணலாம். இப்போ இது ஒரு டெக்னிக் வந்து முன்னாடியே ஒன்று சொல்லியிருப்பேன். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வேகத்துக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா உப்பு போடணும். உப்பு லைட்டாக போடணுங்களேன். இப்படி போட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ அளவு தெரியும். எவ்வளோ அளவு அதெல்லாம் நீங்கள் மேலே சும்மா மேலோட்டமாக போட்டால் போதும். மேலே எல்லா இடத்துலையும் படுதா, அவ்வளோதான். லைட்டாக போதும். நான் எதுக்கு இந்த துணியை வச்சு பண்ணுறேன்னா, வெறும் கையிலே கூட பிடிப்பேன். ஏன் பண்ணுறேன்னா, இங்கே உள்ள அடுப்பு வித்தியாசமாக இருக்குது. நான் வந்து போன வீடியோவில் ஒரு எத்தனை சமைக்கிற வீடியோ போட்டிருப்பேன். இப்போ என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க அது அப்புறம் காட்டுறேன். என்ன இடம். ஸோ இந்த ஊர் அடுப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. அது இது எப்படி டிசைன் பண்ணாங்க, ஏது டிசைன் பண்ணாங்கன்னே தெரியல. இங்கே பாரு, இங்கே வந்து காட்டு. இங்கே பாரு, அடுப்பு பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. இது மேலே வச்சதும் நெருப்பு வருது. அப்புறம் இங்கே வந்து இதான் கண்ட்ரோல். நெருப்பு ஆமாம் எரியும். இப்போ இங்கே பாருங்கள், நெருப்பு எரியும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 பண்ணதும் அப்படியே ஒரு இடத்துலேருந்து இப்படி நெருப்பு வருது. இது எப்படி இது வச்சானுங்க, ஏது வச்சானுங்கன்னே தெரியவே மாட்டேங்குது. ஓகே, இது 9 வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுது. எல்லாத்தையுமே இந்த ஊரில் 9 வரைக்கும் தான் மேக்ஸிமம். 9க்கு மேலே உங்களால் போக முடியாது. இப்போ கை வச்சாலும் அந்த இடம் மட்டும் தான் ஹீட் ஆகுது, மற்ற இடம் ஹீட் ஆக மாட்டேங்குது. இந்த ஊர் அப்புறம் இது ஆஃப் பண்ணணும்னா தொட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இது என்ன தெரியுமா, சென்சார் ஒர்க் ஆகல. நீங்கள் தண்ணி போட்டிருப்பீங்க. தண்ணி போட்டிருக்கேண்ணா? நோ, என் வாழ்நாளில் தண்ணி போட்டதே இல்லை நான். இதான் வைக்கணுமோ தெரியல. என்னது இது? தண்ணி வெண்ணி போட்டேன் நேற்று. ஐயோ, யாரு போச்சுடா. தண்ணியோட வச்சிருக்கீங்க. அடியில் தண்ணியோட வைக்கக்கூடாது. அடியில் தண்ணியோட வைக்கக்கூடாது. அடியை தண்ணியோட வச்சா எரர்னு வந்துடும். இது வேற, அடுப்பு வேற. ஆன் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எரர்னு வந்துருச்சு. தெய்வமே அது கர்ச்சிப் இல்லை. தெய்வமே கர்ச்சிப்பே கிடையாது. ஸோ வந்து இதை ஆன் பண்ணோன்னா இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் எந்த இடத்துல வச்சு மொத்தம் 4 அடுப்பா டிஜே மாதிரி இங்கேயும் 4 அடுப்பு இருக்குது. இப்போ இது கீழே மேலே அந்த டயக்னல், இது கீழே இந்த இடத்தொட்டுக்கிட்டு அப்படியே ப்ளஸ் பண்ணிடணும். 9 தான் மேக்ஸிமம். இன்னும் நம்ப தெரியல நினைக்காதீங்க, இங்கே டிஸ்பிளே சரியில்லை. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறினாலும் இன்னும் வதங்கணும். என்னதுமே அதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ வெங்காயம் வந்து ஒரு பிரியாணி சேர்த்துக்கு எங்கள் சித்தப்பா வந்து ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தார். வெங்காயம் நம்ம எவ்வளோ தான் போட்டாலும், தக்காளி எவ்வளோ தான் போட்டாலும், நம்ம சாப்பிடும்போது அந்த பிரியாணியில், இப்போ சித்தப்பா இல்லை, அந்த பிரியாணியில் நீங்கள் போடுற வெங்காயமும் தக்காளியும் தெரியவே கூடாது. கரெக்டா? அப்படின்னு எங்கள் சித்தப்பா சொல்லி கொடுத்தார். நானும் வந்து அதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஏதோ ஒரு இதில் வந்து சின்னதாக வந்து வாயில் வந்து மாட்டிடும். எங்கள் சித்தப்பா வந்து ஏதாவது என் ஒய்ஃபுக்கு ஏதாவது சமையல் இந்த மாதிரி பெரிய பெரிய சமையல் தெரிலனா சித்தப்பாவுக்கு தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்பா, எப்படி சித்தப்பா சமைக்கிறது அப்படின்னு. உனக்கு யாரு? உனக்கு மாமா, எனக்கு சித்தப்பா. அவர் வந்து பிரியாணி செய்யறதுக்கு கேட்பா. நான் எதுக்கு இந்த துணியை வச்சுருக்கேன்னா, இந்த அடுப்பு வந்து என்ன ஆகுதுன்னா கீழே வந்து ஸ்க்ராட்ச் விழுது. ஸோ அதனால் இப்போ நவுத்தணும்னு வைங்களேன், இப்படியே நவுத்துனா ஸ்க்ராட்ச் விழுந்தது. அதனால் இப்படி கொஞ்சம் தூக்கிட்டு துணியை வச்சு இங்கெல்லாம் வந்து அடுப்பு வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கணும். நல்லா இது வதங்கட்டும். உங்களுக்கு வந்து ஆயில் வந்து மேலே இது போடலாமா? ரொம்ப பாகாடிது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியும். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து பிரியாணிக்கு வந்து எண்ணெய் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக போட்டுக்கணும். கரெக்டாக அதுவுமே 100 கிராம் மோஸ்ட்லி, அரை கிலோவுக்கு 100 கிராம். உங்களுக்கு எண்ணெய் இதுக்கு மேலே தேவைன்னா நல்லா வந்து அந்த வெங்காயம் வதங்கும் போதே நல்லா வந்து எண்ணெய் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கணுமா. அப்போ தான் வந்து பாருங்க, அப்படியே வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிட்டே வருது. அடிப்பிடிக்காமல் வதக்கணும். ஆமாம், இல்லை மெயின்னா அடிப்பிடிக்கவே கூடாது. அதனால தான் வந்து பெரிய பெரிய இதில் பார்த்தீங்கன்னா இப்படி மாதிரி கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. கை வலிக்கும். ஆனால் வந்து அதை வந்து மனம் தளர விடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் ஆகும். ஆமாம், நம்ம வந்து நம்ம உடம்புல எவ்வளோ வலி ஏற்றிக்கிறோமோ அதுக்கான பலன் கிடைக்கும். அதனால் நல்லா வலிச்சு செய்யணும். பிரியாணி செஞ்சால் டேஸ்ட்டாக பிரியாணி சாப்பிடலாம். 20 மினிட்ஸ் ஊறிடுச்சுன்னா தண்ணியை வடிகட்டிடணும். ஓகே. இதுக்கு அப்புறம் இன்னொரு சின்ன டெக்னிக் என்னென்னா, நான் வந்து இவ்வளோ நேரம் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன்ல, அவங்களும் பிரியாணி தான் வந்து செஞ்சாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து சில டெக்னிக் என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஒரு டெக்னிக் மெயின் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம வந்து இந்த பிரியாணி செய்கிறோம்ல, சாப்பாடு வந்து செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். நல்லா கழுவி எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ வாட்டி கழுவணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறீங்க, நீ என்கிட்ட கேட்குற. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, கழுவ இந்த தண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து அந்த அரிசி வந்து இப்படி பார்க்கும்போது தெரியணும். அப்படி அந்த கண்ணாடி மாதிரி இருக்கணுமா. ஏன்னா இந்த அரிசியில் வந்து நிறையா ஸ்டார்ச் கெட்டதெல்லாம் நிறையா இருக்கும். இந்த பிரியாணி இது என்ன அரிசின்னு தெரியல, பிரியாணி அரிசி தான். அதெல்லாம் தேவையில்ல. அதனால இப்படி பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி தெரியணுமா. அந்த அளவுக்கு நீங்க நான் 4 வாட்டி கழுவுதா 5 வாட்டி கழுவுதா கண்ணாடி மாதிரி தெரியுதா? அதுக்குன்னு கண்ணாடிலாம் தெரியாது. இப்படி பார்த்தா அரிசி தெரியணும். அங்கே கரிஞ்சி கூப்பானி. சரி, இந்த டெக்னிக் வந்து நான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன்ல, ஐயோ அதனால தான் வெங்காயம் வதக்கும் போது வேறு இடத்துல இது போய் லைட்டாக தீரும். கலர் அப்படியே தீஞ்சாலும் பரவாயில்ல. நிறைய பேர் எப்படி வதக்குறாங்க, செம்மையாக வதக்குறாங்க. நிறைய பேர் வதக்கினாலும் அவங்க தான் சாப்பிட போகிறாங்க. இது நம்ம வதக்கிறத நம்ம தான் சாப்பிடணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கல்யாண வீட்டுக்கு பிரியாணி அந்த மாதிரி, கல்யாண வீட்டுக்குன்னு இல்லை, பொதுவாகவே நிறைய பிரியாணிக்கு வதக்குவாங்கல்ல. மாமாலாம் எப்படி வதக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? சரியான ப்ரௌன் ஆகிடும், நல்ல ப்ரௌன் ஆகும், அந்த மாதிரி வதக்குவாங்க. ஆமாம், மெயினாக இதில் வந்து அடிப்பிடிக்கூடாது. அதான் இது
அதான் முக்கியம். அடி பிடிச்சதுன்னு வைங்களேன், நமக்கு பிடிக்காம போயிடும். ஓகே, ஸோ இது வந்து வதங்கட்டும். இது வதங்கிட்டு இதுக்கு அடுத்து என்ன தேவையான பொருள்ன்ட்டு காட்டிடுறேன். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் போட்டோம், இது வரைக்கும் போட்டது வந்து அழகாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம். ஓகே, தக்காளி நம்ம சமையலுக்கு வந்து பச்சை மிளகாய் போடலையா? இதை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போது ஒரு சமையலுக்கு வந்து வெங்காயம் வந்து புருஷனா, தக்காளி வந்து பொண்டாட்டி மாதிரி. ஸோ 4 வெங்காயத்துக்கு நம்ம எவ்வளோதான் நாளாக உழைச்சி பேசினாலும் அவள் 3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணுறோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்கோம். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி. ஓகே, தக்காளி கம்மியாக இருந்தாலும் அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஆமாம், அப்போ வந்து ஓகே, என்ன சொல்கிறது புரியுது. ஓகே, அப்புறம் வந்து தக்காளி வெட்டி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு அடுத்து அப்புறம் 3 பச்சை என்னென்னு சொல்லிடுறேன். என்னன்னா 4 பச்சை மிளகா. ஓகே, கீர்னிங்களா? நடுவில் கீரியாச்சு. இந்த மாதிரி கீரிக்கணும். கீரலையே? கீரணம் ஏதோ கீரி இருக்கேன். சரி, ஓகே, கீரிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இது என்னது, புதினா கொத்தமல்லி 3 பச்சை எடுத்து வச்சுக்கணும். ஓகே, தக்காளி 3 பச்சை, அதுக்கப்புறம் 2 காம்போ. ஓகே, என்னது 2 காம்போ? என்னென்னதுன்னா பாதி லெமனு, இது தயிர். இந்த 2 பாதி லெமன் வந்து ஆக்சுவலி ஏற்கனவே கொஞ்சம் லெமன் வந்து அந்த அது அப்புறம் சொல்லிக்கலாம். இது வந்து லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு தான். தயிர் எதுக்காக அப்படின்னா, நான் வந்து என்ன பயனுக்காகன்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டது ஆல்ரெடி பிரியாணி சாப்பிட்டுப்பல, அதை வச்சு சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பெரிய மசாலாலாம் எதுவும் தேவையில்லை, மிளகாத்தூள் மட்டும் தேவை. ஆனால் மிளகாத்தூள் என்ன பண்ணாங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து எங்கே இருக்குது சிக்கனா அதோ தண்ணியில் இருக்காது கொஞ்சம், நான் நேற்று நைட்டே மேரினேட் பண்ணிட்டேன். ஓகே, என் ஒய்ஃப் வந்து அந்த நேற்று நைட்டு வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டாங்க. மேக்னெட்டா? என்னது பேர்? மேரினேட் தானே சொல்லுவாங்க. மேரினேட் பண்ணி வச்சிட்டாங்களாம். அது எப்படி பண்ணுறாங்கன்னு நான் தனியாக வந்து வீடியோ வந்து எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது தனியாக நேற்று நைட்டே பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓகே, ஸோ வெங்காயம் நல்லா வதக்கி ஃபைனிங் அந்த 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 மேரினேட்லேயே என்னது அது எனக்கே தெரியாது. அந்த மேரினேட்லேயே எல்லா மசாலாவும் போட்டாங்களாம். அதனால எல்லா மசாலாவும் நிறைய போடுறாங்க, சும்மா half ஸ்பூன் போட்டுருக்காங்களா. அது என்னன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோவில் போடுறேன். அது தனியாக வீடியோலாம் இல்லை, நம்ம இதிலே சொல்லலாம் என்னெல்லாம் போடணும். தனியாக வீடியோ அது ப்ரிப்ரேஷன் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக வீடியோவில் போடலாம். ஓகே, அது தனியாக எடுத்து வச்சிட்டாங்க. அதனால் அதை மிச்சம் தவிர்த்து நான் இந்த ஸ்பூன் வச்சுருக்கேன், டேபிள் ஸ்பூன். இந்த ஒரு டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன். இது என்னது, இது காஷ்மீரி 1.25 தான். 1.25 காஷ்மீரி பவுடர். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். 1.5லேருந்து 1 வரைக்கும் கூட போட்டுக்கலாம். நான் அதுலேயே ஏற்கனவே சில்லி பவுடர் வந்து இந்த மேரினேஷனில் போட்டேன், அதனால அது அப்புறம் போடும்போது சொல்லலாம். சரி, ஓகே. இதுல என்ன இருக்குன்னு மட்டும் தான் சொல்றேன். காஷ்மீரி பவுடர் 1லேருந்து 1.5 நீங்க எவ்வளவு அது காரத்துக்கு ஏத்த மாதிரி. அது ஆக்சுவலி கலர் தான் கொடுக்கும், கலருக்கு தரும். இது வந்து காரம் தராது. இது வந்து பிரியாணி மசாலா. சக்தி பிரியாணி மசாலா. நோ பிராண்டிங். ஓகே, இதுக்கு பாதி. ஓகே, பாதிலாம் இல்ல, கொஞ்சம் அதுல கால் ஸ்பூன் கூட, கால் கை எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இவ்வளோ தாங்க தேவை. பிரியாணி செய்யறதுக்கு இவ்வளோ தான் தேவை. கம்மியான இன்க்ரீடியன்ட். என்னோட ஸ்டைலில் வந்து தண்ணியை வடிகட்டிருங்கதையுமே உடஞ்சிரும், அப்புறம் குழஞ்சிரும் பிரியாணி. எது தண்ணியா? அரிசி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே கலர் மாறட்டும். அதுக்குள்ள தண்ணியை வந்து தண்ணி எதுக்கு வடிக்கணும்? அரிசி உடஞ்சிருமா? ரொம்ப நேரம் ஊற வச்சா அரிசி உடஞ்சிருமா? ஓகே, அதனால தண்ணியை நல்லா வடிகட்டி தான் உள்ள போடணும். எவ்வளோ கிளாஸ் அரிசி ஊற போட்டிருக்கு?
எவ்வளோ அரிசி ஆஃப் நீ சொல்லு பார்ப்போம். 4 கிளாஸ் ஆஃப் கேஜி. 4 half நம்ம kg. வீட்டில் வந்து half kg ரைஸுக்கு half kg சிக்கன் 700 கிராம் சிக்கன். சிக்கன் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம், ஆனால் கரெக்டாக சிக்கன் அதிகம் ஒரு எவ்வளோ நாள் ஈக்குவலோட கொஞ்சம் அதிகமாக. ஓகே, அப்போ 500 கிராமுக்கு 500 கிராம் 700 கிராம் 600 கிராம் 4 வெங்காயம் 3 தக்காளி. அது பண்ணிட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப வேண்டியதான். ஓகே, வெங்காயம் நல்லா அப்போ இன்னைக்கு என்ன மாதிரி வருதுன்னு எப்படி பார்ப்போம். வரப்போகுதுன்னு தெரில. சர்ப்ரைஸ். ஸோ வந்து என்ன பண்ணுவோன்னா, கடைசியில் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா நடுவில் வந்து தம் போடுவோம். இல்லை தம்மு இல்லை, மேலே ஏதோ ஒன்று வைப்போமே, வெயிட் வைப்போம். வெயிட் வைப்போம். ஸோ அந்த டைமில் வந்து வீடியோ பாஸ் பண்ணிடலாம். இல்லை அங்கங்கே நல்லா கட்டாய் போடுறோம், சேர்த்து அப்படியே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே வந்து பிரியாணி அவ்வளோவா வந்து செய்ய மாட்டோம். ஓகேவா, பிரியாணி இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இங்கே வந்து வாரம் பிரியாணி செய்கிறோம். அது எதுக்குன்னு நீங்கள் கேட்டீங்க. போன வாரம் பிரியாணி, இந்த வாரம் பிரியாணி தான். அது எதுக்குன்னா, மேடம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை கொத்தமல்லி புதினாவை எத்தனை பவுன் அதே மாதிரி 2 பவுனுக்கு வாங்கிட்டாங்க. அந்த 2 பவுனுக்கு வாங்கிட்டாங்க. அதை எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா வேற எதுக்குமே போட முடியாதா? அப்படிலாம் இல்லை, துவையல் அரைக்கலாம். நீங்கள் துவையல் சாப்பிடுவீங்களான்னு தெரில. சரி, அது வந்து எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரில. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை காலி பண்ணுறதுக்கு இவ்வளோ சும்மா கம்மியான இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை காலி பண்ணுறதுக்கு சிக்கன் வாங்கி சிக்கனும் சாப்பிடுவோம். அதையே சாப்பிடுவோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து நான்வெஜ்ஜாக என்ன சாப்பிடுவோம்னா மீன் குழம்பு தான் சாப்பிடுவோம். மீன் நிறைய எடுத்துப்போம். ஏன்னா மீன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நவம்பர் மாதம் வந்து குளிர் வேற இங்கே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவே 6 டிகிரி இருக்கு. ஆமாம், நான்லாம் அந்த வீட்டில் இருக்கும்போது பனியன் போடாமல் சுற்றிட்டு இருந்தவன். நான் தான் 1 லேயரு 2 லேயரு இதுக்கு மேலே 100 கோட்டு வேற போட்டுப்பேன். அப்படி போட்டு தான் வெளியே போக வேண்டியதாக இருக்கு. வாயிலெல்லாம் புகை வருது. ஆமாம், வாயிலையும் புகை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கோல்டு பிடிச்சிருக்கு, அப்புறம் இந்த புகை ஸ்மெல் ஒத்துக்காது, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து கோல்டு இது இருக்குன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சமைக்க வேண்டாம். அந்த கோல்டு புகைலாம் அகற்றி வச்சுட்டு கோல்டை நல்லா தள்ளி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உடம்பு ஃபுல் எனர்ஜியோட வந்து சமைக்கணும். ஓகே, உடம்பு ஐயோ முடியலையே அப்படிலாம் சமைக்க வேணாம். எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு வைங்களேன், வெங்காயம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே பாதி எவ்வளோ பெருசாக போட்டேன் வெங்காயம். ஏன் தேமே? ஆமாம், 4 வெங்காயம் போட்டோம். 4 வெங்காயம் போட்டோம். பிரிக்கிச்சு பாரு. இப்போ தம்மா தோண்டி இருக்கு. வெங்காயமே தெரியல. வெங்காயம் தெரியுது, ஏதோ தெரியுது, கம்மியாயிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன போட போறீங்க? அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது கூடயே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்போதான் உஷாரா இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம அடுப்பை ரொம்ப பிடிச்சி போய் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால சும்மா அதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். உடனே என்ன போடணும்? உடனே பச்சை மிளகாய் போட்டணும். பரவாயில்ல, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம். ரொம்ப தீயும் வேணாம். என்னதேமே ரொம்ப தீயும் வேணாம். உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே இப்படி பார்த்து, நான் தான் சொன்னேன்ல, உடம்பு சரியில்லாமல் இதெல்லாம் இருந்தாங்கன்னா வந்து அவங்க சமைக்க வேண்டாம். உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா, கோல்டு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க இது சமைக்கலாம். ஏன்னா இப்போ வெங்காயம் வெந்துச்சா இல்லையா எப்படி பார்க்கணும்? கோல்டு இருந்தால் பார்க்க முடியுமா? அதுவே பாதி மூக்கு அடைச்சிக்கும். அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க வந்து கரிஞ்சிட போகுது. ஓகே, ஆமாம், ரெடி ஆகிடுச்சு. தேமே இது அடுத்த துணி வேணும். இது வந்து கீழே தேய்ச்சா கீழே ஸ்க்ராட்ச் ஆயிடுது தேவமே. இப்போ நீங்கள் இதை போடுங்க.
தக்காளியை போட்டுருங்க பேசாம, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க. இல்லை கரிஞ்சிட போகுது ரொம்ப. ஆமாம் அடுத்து எது போடணும்? இஞ்சி போய்ட்டு போஸ் அதை எடு. 2 ஸ்பூன் போட்டு இது 3 ஸ்பூன் இல்லை, 1 ஸ்பூன் போட்டேன். ரொம்ப குறைச்சி தான் வச்சிட்டேன். எவ்வளோ போடணும்? 1 ஸ்பூன் போடுவா? 1 ஸ்பூன் தானே எதுவுமே? 1 2 half. ஓகே ஓகே, இனாஃப். அதுக்கப்புறம் இது போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை கலரில் இருக்குது. எனக்கு எப்படி இது நாங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு அரைச்சி வச்சோம். இங்கே வந்து கொஞ்சம் அடிக்கடி தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. மேம். நீங்கள் வந்து அடி பிடிக்கூடாது. இதை போட்டதுமே தக்காளி போட்டலாம். ஏன் சொல்லுங்கள்? ஏன் சொல்லு பார்ப்போம். அப்போதான் தக்காளி அடி பிடிக்கிறதுக்கு இல்லை. தக்காளி வந்து தண்ணி நீர் சத்துக்குரியது. ஆமாம், தக்காளி வந்து நீர் சத்துக்குரியது. தண்ணி வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுச்சுன்னு வைங்களேன், தக்காளி வந்து தண்ணி இதாகிடுச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தண்ணி இப்போ அடி பிடிக்கிறதுனா எப்படி அடி பிடிக்கும்? ஒரு ட்ரையாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும், கரெக்டாக? ஆனால் தக்காளி போட்டோன்னு வை வந்து கொஞ்சம் அடி பிடிக்காது. கொஞ்சம் அடி பிடிக்கிறதுலேருந்து எஸ்கேப் ஆகிடும். இப்போ அடுத்து 3 ஐட்டம் டக்குன்னு போட்டுக்கணும். எது 3 ஐட்டம் எது போட்டோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தக்காளி. அப்புறம் தக்காளி வெந்த உடனே தக்காளி இப்போ பச்சை ஸ்மெல் போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் பச்சை ஸ்மெல் போகணும். அதான் இதில் மேட்ரு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, தக்காளி 3 தக்காளி. நாங்கள் ஏற்கனவே 1 ஸ்பூன் அந்த கறி மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டோம். என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதனால இதில் வந்து 2 ஸ்பூன் மட்டும் போகும். என்னடா சிக்கன் மேரினேட்டு ஒய்ஃப் சொல்கிறாள் எல்லாம் நினைக்காதீங்க. அதுவும் கொஞ்சம் சின்ன ப்ராசஸ் தான். அது மட்டும் குட்டி வீடியோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவாக அதில் ஒய்ஃப் அதில் போட்டுறேன். ஓகே, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு பெரிய மேட்டர்லாம் இல்லை, சின்ன மேட்டர் தான் அது. அப்படி பண்ணி வச்சா அம்மா கேர்டு போடணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் தயிர். உப்பு எப்போ போடணும்? உப்பு இப்போ நீங்கள் முதல்ல வதக்குங்க. ஏன்னா வந்து இப்போது தக்காளி வதக்கட்டும், அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். இப்போ உப்பு தக்காளி நல்லா. ஸோ சிக்கன் மேரினேஷனுக்கு என்னெல்லாம்னா தயிர் காட்டுவா, அதை எடுத்துருங்க, உள்ளேருந்து எடுத்துருங்க. ஸோ இப்படிதான் வதங்கிட்டு இருக்கு சிக்கன். இது வந்து மேரினேஷன் கீழே தொடச்சிருங்க. கீழே தண்ணியாக இருக்கு. ஓகே, என்னடா இது சிக்கன் மேரினேஷன்றாங்களே, என்னது இது காட்டிய மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஓகே, இதுதான் சிக்கன். என்னது மேலே என்ன பண்ணோம்? லைட்டா ஓகே, இதான் வந்து சிக்கன். இதுதான் அந்த சிக்கன் மேரினேஷன். இது வந்து இதில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சொல்லு. 1 ஸ்பூன் தயிர். ஓகே, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர். சிக்கன் எவ்வளோ கிராமு? சிக்கன் வந்து 600 கிராம் சிக்கன் இருக்குதுல. சிக்கன் 600 கிராம். நாங்கள் வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போட்டால் பிடிக்காது, அதனால குட்டி குட்டியாக போட்டிருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெரிய பெருசாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போ பெரிய பீஸை கூட கடிச்சு சாப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் ஏன் அந்த பெரிய பீஸ் ஏன் போட மாட்டோம்னா, அந்த கிரேவி பெரிய பீஸ் போட்டால் அதில் கான்சன்ட்ரேஷன் போயிடும். அதனால் சின்ன சின்ன பீஸா போட்டு இப்போ சாப்பாடும் போது இப்போ சிக்கன் சின்ன பீஸா இருந்தால் அந்த சாப்பாடு கூட அந்த சிக்கன் பீஸ் அப்படியே நிறையா சாப்பிடலாம். ஓகே, இப்போ சொல்லு மேரினேஷன். அவ்வளோதான். ஸோ இப்போ என்னென்னா மேரினேஷனுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் ஃபஸ்ட்டு
சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து என்னெல்லாம் போடணுன்னா கர்டு 1 ஸ்பூன் கர்ட் போடணும். ஸோ இந்த டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி 1 ஸ்பூன்னு வச்சுக்கோங்க. ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் கர்டு, அப்புறம் டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சிக்கன் பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கர்டு, லெமன் வந்து 1/2 லெமனில் ஹாஃபோட கொஞ்சம் பாதி 1/4 லெமன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1/4 லெமன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே இதில் போட்டு நல்லா எல்லாத்துக்கும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சிட்டிங்கன்னா மசாலா வந்து இந்த சிக்கன்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். அதுக்காக தான் இது பண்ணி வைக்கிறது. அவ்வளோதான். எதுக்காக மேரினேட் பண்ணுறோம்? அதான் சிக்கனில் நல்லா அந்த கிரேவி பிடிச்சி தயிர்லாம் போடுறோம்ல, ஸோ அதனால நல்லா சாஃப்ட் ஆகும். இப்பியா சிக்கன் போட்டு தானே இது போடலாமா? ஸோ இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் இப்போ இது தக்காளி போட்டு இப்போ வதங்கிட்டு இருக்கு. அது தக்காளி போட்டு வதங்கினோடனே கலரை பாருங்க. இப்போவே நம்மளுக்கு அந்த கிரேவி வந்துருக்கு. கிரேவி இவ்வளோண்டு தம்மாண்டோண்டு கிரேவி தான் இருக்கு. நம்ம வெங்காயம் அவ்வளோ போட்டு தக்காளி அவ்வளோ போட்டு கிரேவி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா. நீங்கள் யோசிக்கலாம் ஏன் இவ்வளோன்னு இருக்குன்னு. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் 4 வெங்காயம் 3 தக்காளி அப்படின்னு. இல்லை 4 வெங்காயம் 3 தக்காளி. 2 பேருக்கு இது போதும். நாங்கள் 2 பேர் எங்களுக்கு இவ்வளோ போதும். நீங்கள் ஒரு 10 பேருக்கு செய்யணும் 20 பேருக்கு செய்யணும்னா எவ்வளோன்ட்டு எங்களுக்கு தெரியல. நீங்கள் வேறு ஏதாவது நல்ல யூடியூப் சேனல் இருக்கும் வரைக்கிறா வைப்பு. சரி, எங்க 1/2 கிலோக்கு 4 வெங்காயம்னா 1 கிலோக்கு 8 வெங்காயம். அவ்வளோதான். ஈஸி. 80 வெங்காயம் 10 கிலோ. டீச்சருங்க, மேக்ஸ் டீச்சர். 60 தக்காளி. 6 + 4 + 7 + 3 + 5 எவ்வளோ? நீங்க தயவு செய்து அதை எடுத்து போடுங்க. மேக்ஸ் டீச்சர் தானே நீ? ஐயோ. இது அது என்ன தயிர் போட்டிங்கன்னா அடி பிடிக்காது. எது தயிர் போட்டாவா? தயிர் போடுங்க. தயிர் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது உள்ள மாட்டிக்கி அந்த ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடு. இதே தள்ளி விட்டுருவா. தயிர் போட்டு அடி பிடிக்காதா? ஆமா, ஜென்ரலா அப்படிதானே. ஜென்ரலாவா? எனக்கு ஜென்ரலா கூட தெரியாது. போதும். அதான் இந்த டப்பா அப்படியே தயிர் பச்சடிக்கு வச்சுக்க வேண்டியதான். என்னாச்சு? நெத்தி அடிச்சுக்கிட்டேன். ஓகே, தயிர் போட்டால் அடி பிடிக்காதான். இப்போ வந்து இது போட்டுருவோமா? கொத்தமல்லி அதை ஃபஸ்ட்டே போட்டுருந்துருக்கேன். ஆமாம், நாங்கள் அந்த மேரினேட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம். சிக்கனையும் போட்டுருலாம்னு நினைக்கிறேன். இதை போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வதக்கட்டும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இது போட்டுடலாமா? என்ன இது? புதினா கொரியாண்டர் லீஃப். புதினா கொத்தமல்லி நல்லா நல்லா கொஞ்சம் அப்படியே புதினா இப்பதான் போட்ட உடனே ஒரு வாசனை தூக்கும். புதினா கொத்தமல்லி போட்டதுமே நமக்கு வந்து பிரியாணி டேஸ்டே வந்துடும். பிரியாணி அந்த ஸ்மெல்லே அப்படியே தூக்கும். எதை? ஓகேயா? இது யார் போடுவா? ஐயோ. ஓகே, இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் என்ன பண்ணணும்னா அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சது எல்லாமே போட்டாச்சு. இப்போ 2 பிளேட் காலி. இன்னும் ஒரு பிளேட் தான் இருக்கு. இப்போ இது அப்படியே மொத்தமாக போட்டுருவா. அந்த ஸ்பூனை மட்டும் எடுத்துட்டு ஸ்பூனை எடுத்து தான் போடுவேன். ஓகே, போட்டுடலாம். நல்லா தட்டுங்க அப்படியே. ஏய், சவுண்ட் கேட்குது. ஓகே, சவுண்ட் தான் கேட்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வச்சுருங்க. சரி, ஓகே. சிக்கன் போட போட்டா சிக்கன் போடும் போதுல அவ்வளோதான் கைஸ். இப்போ எல்லாமே போட்டது எல்லாமே எண்ணெயில் அப்படியே இந்த மிளகாத்தூள்லாம் அந்த எண்ணெயில் அப்படி கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், கலர் சும்மா பிரைட்டாக வரும். கீழே மட்டும் கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது லைட்டாக அடி பிடிச்சிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே லைட்டாக மேனேஜ் பண்ணி. ஆனால் அவ்வளோலாம் அடி பிடிக்கல, சும்மா லைட்டாக அந்த
இது ஆக்சுவலி எங்களுக்கு அடுப்பு தான் அடுப்பு கொஞ்சம் வந்து எப்படி பிரச்சனை. ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியல எங்களுக்கு. எப்படி ஆப்ரேட் பண்ணணும்லாம் இல்லை, இந்த அடுப்போட சிஸ்டமால தான் இப்படி ஆக்சுவலி எங்களுக்கு அடி பிடிக்கிறது. இது ஹீட் வச்சா ரொம்ப ஹீட் ஆயிடுது, கம்மி பண்ணா சுத்தமா கம்மியாயிடுது. அதனால எங்களுக்கு ஒரு இதுவே இல்லை. நீங்க வந்து ஸ்டவ்ல தான் பண்ணுவீங்க, ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆமா, நீங்க சிம்ல வச்சுக்கலாம் நல்லா. ஏர்டெல் சிம்மா. இப்போ வந்து நம்மளுடைய தேவையான இன்க்ரீடியன்ட்ல எல்லாமே முக்காவாசி தேவையானது இப்போ எடுத்து வச்சது எல்லாமே போட்டாச்சு கைஸ், அவ்வளோதான். இப்போதைக்கு சிக்கனை போடணும், அவ்வளோதான். இப்போ வந்து மன நிறைவாக இருக்கும். என்னன்னா அது மன நிறைவாக இருக்கும்போது தான், நினச்சிட்டே இருக்கும்போது தான் கை வலி இப்போ தான் ஆரம்பிக்கும். ஆனால் மனம் தளர விடக்கூடாது. மனம் தளராமல் என்னடா அவன் கட் பண்ணாமல் இவ்வளோ பெரிய லென்த்தி வீடியோ போடுறான்லாம் நினைக்காதீங்க. எங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், முன்னாடி சமையல் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு வந்து எடிட்டிங்லாம் அவ்வளோவா தெரியாது. We are in practice. We are in London. learning mode. அதான் லேர்னிங் மோடுலாம் இல்லை, கத்துட்டு இருக்கோம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா. என்னது எடிட்டிங்கா? ஆமா, நான் இல்லை, நீங்க தான். நான்லாம் எடிட்டிங்லாம் பண்ணவே மாட்டேன். 2 வீடியோ தான் கொலரி பண்ணி சரி. ஏய் கம்மி பண்ணுங்கப்பா, அடி பிடிக்குது தேமே. கம்மியில வச்சு பண்ணுங்க தேமே, மசாலா அடி பிடிச்சிட போகுது. சிக்கன் போட்டலாம்னு நினைக்கிறேன். போட்டுடலாமா? கொஞ்சம் டக்குனே போட்டுருணும். அப்போ இப்போ நம்ம சிக்கன் போட்டாச்சு. நேற்று மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இப்போ அப்படியே நல்லா கலக்குறாங்க. போட்ட கிரேவியை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து என்ன பண்ணோம், அழகாக வந்து மேரினேட் பண்ணோம். இப்போ என்னடா இது ரொம்ப மொத்தமாக கல் மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க. நேற்று நைட்டு மேரினேட் பண்ணது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சூடு ஏற என்ன ஆகும்னா வந்து அப்படியே இந்த சிக்கன் கிரேவி அப்படியா மாலா வச்சிட்டோம்னா சூப்பராக ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வேக வச்சுட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அதுவே சிக்கன் பிரிஞ்சிடும். சிக்கன் வந்து இப்போ என்னடா இது கல் மாதிரி கட்டி மாதிரியா இருக்கு, இது மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. மேரினேட் பண்ணாமையும் பண்ணலாமா? பண்ணாமலும் பண்ணலாம், நம்மளோட விருப்பம். மேரினேட் பண்ணாமையும் பண்ணலாம். ஆனால் நான் இப்படி பண்ணி என் ஒய்ஃபுக்கு வந்து பழகிச்சு இல்லை, டேஸ்ட் இதுவே பிடிச்சி போச்சு. ஜூஸியா இருக்கு சிக்கன், அதனால அப்படியே. இதே உப்பு போடல? உப்பு நான் சிக்கன்ல ஏற்கனவே போட்டேன். ஆல்ரெடி போட்டியா? அதான் அப்படியே ஊற தண்ணி. அடுத்து இப்போ சிக்கன் லைட்டா இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படி ஆகட்டும், அது கொஞ்சம் பிரிஞ்சு ஒண்ணா ஆகட்டும். அது சூடு வந்து பிரிஞ்சு கொஞ்சம் லைட்டா வதங்கிருச்சுன்னா டக்குன்னு தண்ணி எடுத்து தண்ணி வந்து ஒரு டம்ளர் கிளாஸுக்கு அந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். 1.5. அதான் நாங்கள் இவ்வளோ சின்னதாக என்னடா இது லண்டனில் போய் இவ்வளோ பெரிய டம்ளர் யூஸ் பண்ணுறோம்லாம் நினைக்காதீங்க. இவ்வளோ பெரிய டம்ளர்லாம் யூஸ் பண்ணுறோம்லாம் நினைக்காதீங்க. எதில் இருக்கு இது? வேற கண்ணே தெரிய மாட்டேங்குது, என்ன ஸ்பீடில் இருக்குன்னு. ஓகே, இவ்வளோ பெரிய டம்ளர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து இது வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அப்படியே இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து இதில் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. எப்படா இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். கரெக்டாக அம்மா தானே சொன்னது. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு 1.25 போட்டுருந்தோம். ஏதோ ஒரு தண்ணி பத்தாத ரொம்ப மிஸ்டேக் ஆகிட்டே இருந்தது. அதனால இப்போ 1.5 போகிறதுனால அம்மா மேலே பழி வந்துடும். நல்லா இல்லைன்னா அம்மா மேலே பழி வந்துடும். அம்மா சொல்ல போய் தான் இப்போ வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அது மனசு சேர்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்றோம். அப்படிலாம் இல்லை, நல்லா தான் வருது, கரெக்டாக வருது. எங்களுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா எல்லாமே வெந்திருக்கணும்னு நினைப்போம். இப்போ 1.25 போட்டால் கொஞ்சம் வேறையாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால அத்தை சொல்கிற ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போ கொஞ்ச அப்படியே தண்ணி வந்து இந்த ஊரில் இன்னொன்று என்னன்னா, இந்தாங்க இதில் அளந்து ஊற்றுங்க இந்த பாக்ஸில். வந்து தண்ணி வந்து இந்த கை கழுவுற
எல்லா கை தண்ணியும் கழுவுற தண்ணியே குடிச்சிக்கலாம், சப்பி குடிக்கக்கூடாது. தூர ஊத்திடுங்க. நம்ம வீட்ல எல்லாம் நம்ம வந்து கேன் வாட்டர் வாங்குவோம், இல்லனா வீட்ல வந்து ஊத்திடுவா தண்ணி. இப்பயே ஊத்தணும் இல்ல அளந்து வச்சுக்கோங்க இதுல. ஆமா ஆமா, அந்த அந்த 4 கிளாஸ்னா அப்ப எத்தனை கிளாஸ் தண்ணி ஊத்தணும்? 4 கிளாஸ்னா 4 மேக்ஸ் வச்சதான் நீ சொல்லு. 6. வெரி குட். இப்போ 1 2 3 4. ஸோ நாங்கள் பிரியாணி பண்ணுற அம்புட்டு நேரத்தையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கோம். அப்படியே காமிக்கிறோம். நீங்கள் வந்து என்னடா நான் வளவலான்னு பேசலாம் நினைக்காதீங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக எடிட் பண்ணி கட் பண்ணி போட தெரியாது. அதனால அப்படியே சாப்பாடு போட்டு தண்ணியை போட்டுட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு இது முட்டையை வேக வைங்க. அதேமே ஒரு முட்டை அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை இப்போவே வேக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் லேட் ஆகிடும். இந்த பக்கம் வச்சிருங்க. ஏதோ சிக்கன் தனியாக வருது பாரு. அப்படியே தனியாக வரும். அப்படியே ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விடணும். அப்படியே சுட பண்ண அப்படியே சிக்கன்லாம் தனித்தனியாக அப்படியே. ஸோ இடையிலே அப்படியே நாங்கள் வந்து முட்டையும் ஊற வச்சலாமா? ஆமாம், முட்டையும் வேக வச்சிட்டோம்னா 2 வேலையும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி தயிருக்கு முட்டை ரெடி. போதும். அப்படியே சிக்கன் வந்து தனித்தனியாக சூடு ஏற எவ்வளோ நான் சூடு பண்ணோம் அப்படிலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இதுல தான் வைக்கணும். அதுல எப்படி வைப்பீங்க? அதுலயே முட்டையை வேக வைப்போம். வேற எதுல வைப்பேன்? அதான் கீழே வைப்போம். கீழே பாத்திரம் வைக்கிறது. ஸோ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக ரொம்ப சிம்மில் அதெல்லாம் பிரியறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். கரெக்டாக வச்சுருக்கேன் நம்பரு. என் ஒய்ஃபுக்கு வந்து பிரியாணி பண்ணால் கூட வந்து இவங்களுக்கு வந்து இதுவும் வைக்கணும். அவிச்ச முட்டை வச்சா அது எந்த ஒரு பழகும் தெரியல. அவிச்ச முட்டை தின்னாகணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அவன் பிரியாணி சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கான். இவங்களுக்கு வந்து முட்டை நேற்று எடுத்து வச்சுனே. ஒரு முட்டை சாப்பிட்றது தப்பா மக்களே? விருப்பப்பட்ட சாப்பிட வேண்டியதான். எதுக்காக இருக்கோம்? வாழ்கிறோம், சாப்பிட்றதுக்கு தான் வாழ்கிறோம். வேற எப்போ அவ்வளோதான். சூட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் முட்டை வந்து இந்த கலரில் தான் இருக்குது. நம்ம ஊர்லேயே ஆல்ரெடி பழைய வீடியோலேயே சொல்லிட்டேன். அப்படியா? அதுவும் இல்லாமல் இங்கே முட்டையிலலாம் வந்து பிரிண்ட் மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்க மக்களே. இங்கே பாருங்க, இது தெரியுதா? எப்போ யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து இருக்கும். இவ்வளோ டேட்டு, இந்த நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். இதில் எங்கே லெக் பீஸ் நான் போய் தேடுறது? லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. அச்சோ, இது வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கட்டும். இது எவ்வளோ நேரம் வேகணும்? தெரியல வரைக்கும்னால இது எப்போ பிரியும்? ஆமாம், இது ஊற்றணுமே. ஸ்குவீஸு இது எவ்வளோ? லைட்டாக கொஞ்சமாக. ஏன்னா அதில் ஆக்சுவலி கொட்டை இல்லை தானே? இல்லை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து பொம்பளை எல்லாமே. கொஞ்சமாக போதுமா?
ஆக்சுவலி போதும் என்ன ஏற்கனவே நான் அந்த இதில் மேரினேட்ல மேரினேஷன்லேயே கொஞ்சம் போட்டேன். ஓட்டி அந்த மேரினேட்டை ஒன்று எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா லெக் பீஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இந்த ஊரில் வந்து எப்படின்னா மொத்தம் கடையில் வந்து 3 விதமான சிக்கன் இருக்கு. ஒன்று எப்படின்னா வெறும் ஐயோ இது தண்ணி ஊற்றுது. வெறும் வந்து எப்படி இருக்கும்னா வெறும் லெக்ஸ் வச்சு ஒன்று இருக்கும். லெக்ஸ் இங்கே மோஸ்ட்லி சிக்கன்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது நம்ம தான் கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நான் வந்து ஷாப்பிங் போவோம்ல அப்போ வந்து இப்போ வந்து லைட்டாக போட்டுக்கலாம். தேவையான அளவு எவ்வளோ தேவைன்னுலாம் தெரியாது. உப்பு வந்து எப்பவுமே வந்து பிரியாணிக்கு வந்து சுள்ளுன்னு இருக்கணுமா. லாஸ்ட்டில் போட்டு எடுத்துறதுக்குள்ள ஆமாம், உப்பு வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். அவ்வளோதான். சூப்பர், குட் ஜாப். போட்டுட்டு அவ்வளோதான், சிக்கன் எல்லாமே வந்து அப்படியே பிரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் தீய இது கொஞ்சம் வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கையில் வந்து எப்பவுமே வந்து பொறுமை வேணும். அதுதான் நீங்கள் கற்றுக்கிறீங்களா பிரியாணி செய்கிறதுல? பிரியாணி செய்யறது அது ஒன்று தான் கற்றுக்கணும். பிரியாணி செய்யறதுல ஏன் சொல்லுங்க அப்படி சொல்கிறேன்ட்டு, ஏன்னா இப்போது 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் பிரியாணி செய்வோம். ஆனால் சாப்பிட்றது 1/4 நேரத்தில் உள்ள சாப்பிடுவோம். 1/4 நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஆனால் போய் 1/4 நேரத்துக்கு சாப்பிட்றதுக்காரா 3/4 மணி நேரம் செய்கிறோம்னு நினைப்போம். ஆனால் வந்து அதான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வந்து எப்பவுமே வந்து பொறுமை, லைஃப்பில் பொறுமை முக்கியம். இந்த பிளேட்டில் அதில் போட்டுருங்க. ரெண்டு தான் மிச்சம் இருக்கு. மற்றது எல்லாமே தண்ணியை ஊற்றணும். ஆக்சுவலி நீங்கள் இதில் என்ன தண்ணின்னு யோசிக்காதீங்க. இதில் தான் மேரினேஷன் தண்ணி அந்த அதுக்குள்ளேயே தண்ணியை அளந்து ஊற்றிட்டாங்க. அந்த மசாலா வேஸ்ட் ஆகிடக்கூடாதான் எங்கள் மேடம்க்கு. அதனால ஆஹா, கலரை பார்க்கும்போதே டெம்டிங் ஆகுது. அவ்வளோதான், இது சாப்பிட்டேன்னு வை ஃபுல்லாக உள்ளே போய் உட்காந்துக்க வேண்டியதான். ஏன் அப்படி சொல்றீங்க? காரம் அதிகமாக இருக்குமோன்னு தோணுது. இல்லை ஆனால் வந்து இன்னொன்று என்னதுன்னா வந்து எவ்வளோதான் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய வீடியோ இருக்கும், சமைக்கிற வீடியோ. இந்த வீடியோ நான் எதுக்காக மெயினாக வந்து இந்த வீடியோ ஆரம்பித்தேன்னா, சரி இங்கே வந்து புதுசாக வந்து நம்ம இங்கே பார்க்குறது வந்து என்னோட யூடியூப் சேனல் ஷேர் பண்ணலான்னு தான் மெயினாக ஆரம்பித்தது. இப்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு சொன்னது, அதுக்காக தான் மெயினாக ஆரம்பித்தது. போக போக என்ன ஆச்சுன்னா, இந்த சமைக்கிற வீடியோ vlog வீடியோவோட சமைக்கிற வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போக ஆரம்பிச்சு. அந்த குதிரை ஸ்டாப் ஆகிடுச்சு, இந்த குதிரை அதிகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி மாதத்துக்கு ஒருக்காச்சும் வந்து சமையல் வீடியோ போடலான்னு யோசிக்கிறேன். ஆனால் பேசாமல் இந்த vlog அப்படியே மாற்றிட்டு சமைக்கிற வீடியோவாகவே மாற்றிடலாமா, பேசாமல் ஊருக்கே கிளம்பி போகலாமான்றேன். ஊருக்கு ஏன் கிளம்பி போகிறீங்க? ஆமாம், இன்னும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னொன்னோ பண்ணி ஏதோ பண்ணி வீடியோ போடுறேன். வைஃப் வலிக்க வீடியோ எடுப்பா, இப்படி எடுப்பா அப்படி எடுப்பா. அதுக்கெல்லாம் லைக்ஸ் அவ்வளோ வராது, வியூஸ் வராது. ஆனால் சமைக்கிற வீடியோ நின்றுக்கிட்டு டிங் 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 டிங்னு போடுவேன். டிங் டிங் கிடையாது, நிறைய பேர் பார்ப்பாங்க, திடீர்னு தெரியாதவங்களாம் பார்ப்பாங்க. என்ன நீங்கள் ஒரு குக்கர் ஆயிட்டீங்கல்ல? குக்கரா? குக் இல்லை குக்கர். நான் குக்கு, நீங்கள் குக்கர். நான் குக்கர்னா நீ குக்கரோட மூடி. என்னை அடக்குறதே நீ தான். ஆஹா, எனக்கு காரம் பத்தாதோன்னு தோணுது. நீ தான் சிக்கன் மேரினேட்டு கூவி நெட்டு. நீ என்னது அது? இல்ல கரெக்டா தான் இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனா நிறைய பேர் கம்மியான காரம் தான் போடுறாங்க. சிக்கன் பிரியாணிக்கு அப்படியே போடுவாங்க கம்மியான காரம். அதான் நீங்க காரம் விருப்பப்படுகிறவர்கள், நீங்க சாப்பிட்டதுமே நாங்க தான் காரம்
பிரியாணி. சாப்பிட்டதுமே வயிறு க்ளீன் ஆகணும், உள்ள போய் உட்காந்துடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காரம் அதிகமாக போடுங்க. நாங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூனு 1.25 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். லண்டன்ல இருந்து எப்படி காஷ்மீர் பவுடர் கிடைக்குது உங்களுக்கு? இந்தியன் ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்குது. போதும். இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா போதும். இது 10வது வாட்டி 10வது வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் சிட்டி. நீங்க கண்டுபிடிங்க எந்த சிட்டி இருந்தாங்க. அதெல்லாம் அதான் பழைய வீடியோலயே போட்டேனே. அப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க எந்த சிட்டில இருக்கும்னு. அதெல்லாம் தேவையில்ல. இதேமே எப்போ அடுத்து அவ்வளோதான். இதேமே இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இதேமே அவ்வளோதான். இவ்வளோ நேரம், இதுவே ரொம்ப நேரம். ஆமாம். சிக்கன் வேகத்துக்கு வந்து 2 சும்மா சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் தண்ணி 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ். அப்புறம் நல்லா கொதிக்கணும், அரிசியை போடணும். அவ்வளோதான். ஓகே. எதில் இருக்குன்னே தெரியல, குத்துமதி எந்த நம்பரில் இருக்குன்னே தெரியல. என் ஒய்ஃப்லாம் இதை க்ளீனாக அப்படியே கழுவிட்டு போடுவோம். என்னதுமே இது வந்து ஊற்றிடுங்க. அப்படியே ஊற்றிடுவா? ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இது வந்து மேரினேட்டு. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்னா அரிசியை போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியா பார்த்துட்டா வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து கொதி வரணுமா? நல்லா கொதிக்கணும். ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ அது பண்ணிட்டு நல்லா கொதிக்கணுமா? இந்த வீடியோவுமே வந்து என் தம்பி வந்து எல்லா கமெண்ட்லையும் கேட்டுருந்தானேன்ட்டு தான் மெயினாக வந்து இந்த வீடியோவே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ப்ளஸ் என்னோடய ஒய்ஃப் பண்ண திருவிளையாடல் என்ன சொல்லுங்க, இந்த கொத்தமல்லி உங்களுக்கு கலரை பார்த்தாலே தெரியும். சாப்பிட்டதுமே உட்காந்துடலாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்பெல்லாம் கிடையவே கிடையாது மக்களே. இதில் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்களே பார்த்தீங்க காரமே இந்த மேரினேட் போட்டது தான். கரெக்டா? எஸ். ஆக்சுவலி இந்த கலருக்கு காரணமே காஷ்மீரி சில்லி பவுடர். அப்படியா? காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வந்து கலர் தருமா? இந்த 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 இது வந்து இந்த பாத்திரம் இருக்குல்ல, இந்த பாத்திரத்தை வந்து என் ஒய்ஃப் வந்து நான் அங்கே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரல. நான் இதை வந்து இங்கே வந்து எனக்கு வந்து சிக்கன் சாப்பிடணும் போல் நான் ஒய்ஃப் விட்டு தனியாக ஒரு 3 மாதம் இருந்தேன்னா சரி வந்து அந்த டைமில் ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு, சிக்கன் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ட் ஆகிடுச்சு. அதனால் மார்க்கெட் போயிட்டு என்ன பண்ணேன்னா வந்து இந்த பாத்திரத்தை போயிட்டு அதுவும் வந்து கேட்டு அம்மா வாங்கலாமா வேணாமா. ஆனால் இந்த பாத்திரம் வாங்கினதால தான் இப்போ நாங்கள் வந்து எத்தனை தடவை பிரியாணி செஞ்சுருக்கோம். பிரியாணி செய்கிறது எல்லாமே இந்த பாத்திரம் தான். இந்த பாத்திரம் வந்து ரொம்ப கை கொடுத்துருச்சு. ஏன்னா இந்த இப்போ நம்ம ஊரில் இந்த பாத்திரம் எவ்வளோ இருக்கும் சொல்லு? எனக்கு தெரிஞ்சு இந்த பாத்திரம் ஒரு 500 ரூபா இருக்கும். 500 ரூபா இருக்குமா? 500 ரூபா 300 ரூபா கூட இருக்கும். 300 தான். 300. இங்கே எவ்வளோ தெரியுமா? ட்ரிபிள் மடங்கு. 22 pounds. 22வா? எத்தனை மடங்கு? 22 poundsனா எவ்வளோ? 2200 ரூபா. வாங்கலாமா வேணாமா? எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க வந்து சரி நான் வந்ததுக்கு அப்புறம் அப்படி இல்லை. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு பாத்திரம் வேணாம் அம்மா, இது வாங்கிடுவோம்மா, இது சமைக்கிறதுக்கு வச்சுப்போம்மா, மாவு அரைச்சனா என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டேன். அம்மாட்ட கேட்டேன். வேணா நோனு வாங்கிக்கம்மா, இதே மாதிரி இருக்கு, நல்லா இருக்குமா, நோனு வாங்கிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 நோனு வாங்கிக்க சொன்னாங்க. அவ பாவி. இந்த ஊரில் எப்படின்னா இந்த ஊர் காசு படி பார்த்தோன்னா அது 22 ரூபா தான் நினச்சி வந்து வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா
இந்தியா காசு யோசிக்கவே கூடாது. இந்தியா காசு யோசிக்கலாம் இங்கே வந்து தாராளமாக செலவு பண்ணலாம். ஆனால் இங்கே வந்துட்டு இந்தியா காசு இவ்வளோ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோன்னா, இந்தியா காசு அவ்வளோன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு யோசிச்சிருந்தோம்னா நம்ம எதுவுமே வாங்க முடியாது. அதான் இங்கே வந்து பெரிய இதுவே. ஓகே, இங்கே நீங்கள் வந்து உப்பு வந்து எப்படி பண்ணா இங்கே சுள்ளுன்னு இருக்கணுமா? சுள்ளுன்னு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சுள்ளுன்னு எப்பவுமே இருக்கணுமா சாப்பாடு போட்டு? ஸோ பார்த்தீங்கன்னா உப்பு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக போட்டுட்டா எடுக்க முடியாது, அதனால போடுறது லிமிட்டடாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொதிக்கணும், நல்லா ஃபுல்லாக வச்சுருக்கீங்கல்ல, பபிள்ஸ் புஸ்க்குன்னு முடி வரணும். அப்போ தான் அரிசியை போடணும். போட்டு டபக்குன்னு மூடிட்டு தம் பண்ணுற வேண்டியதான். தம். இப்போ வந்து மாவு அரைக்கிறதுக்கும் இது அரைக்கிறதுக்கும் என்ன பண்ணா மாற்றி பாத்திரத்தையும் என் ஒய்ஃப் வந்து இது இன்னொரு பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரம் வந்து நாங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்தேன்ல, அங்கேருந்து கொடுத்தது தானே. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்ததுனால இந்த பாத்திரத்தை வந்து அவங்களால என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியலையோ அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க கொடுத்தாங்க. வாயில போகாது, இவ்வளோ கிட்ட வராது, பயந்துட போகிறாங்க. நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு என்னதுன்னா மெயினாக வந்து அரிசி ரொம்ப முக்கியம் இல்லை, அடுப்பு முக்கியம். அரிசியும் முக்கியம். ஆமாம், அக்கா சொன்னாங்கல்ல பிரியாணிக்கு அரிசி முக்கியம். ஆமாம், அரிசி இல்லாமல் எப்படி பிரியாணி செய்வேன்? அரிசி முக்கியம், மெயினாக அடுப்பு முக்கியம், செய்கிற ஆள் முக்கியம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்படி நான் வந்து ஓகேவா ஒய்ஃப் டேஸ்ட் பார்த்துட்டாங்க, ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது? வேறு எதுவுமே இல்லை. இப்போ கொதிச்சுச்சா, இதுக்கு மேலே உப்பு போட்டால் கரிச்சிடும், அதனால நம்ம கறிக்கிற அளவுக்கு விடக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷிங் வந்து என் ஒய்ஃப் வந்து இப்போ சூப்பராக பண்ணுவாங்க. கார்னிஷிங்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து அழகாக வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ சாப்பாடு இப்போ கொதி வந்ததும் வந்ததும் வந்து இது போட சாப்பாடு நம்ம அழகாக அப்படி எடுத்து அப்படியே வந்து தண்ணி இருக்கக்கூடாது, அதனால தான் அப்படி வடிச்சு போடுறேன். வடிச்சிடலாமா பேசாம? வடிச்சிருங்க. இப்போ வடிச்சு தரீங்க? வடிச்சு தான் கொடுத்தேன். வடிக்கலையோ, ஒழுங்கா தண்ணி வடிச்ச மாதிரி தெரியலையே. இல்லைங்க, நானே வடிக்கிறேன். இது இருக்குதுல்ல, இதை வந்து இப்போ வந்து இதில் மெயின் என்னடா இவன் ஒய்ஃபு போட விட்றான் சாப்பாடெல்லாம் நினைக்காதீங்க. சாப்பாடு வந்து உடையக்கூடாதான், அதுதான் இதில் வந்து மெயின் இது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பெரிய விஷயம் என்னதுன்னா, சமைக்கும்போது ஒரே ஆள் கையோட சமைச்சோன்னா அந்த டேஸ்ட் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1998 எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது எனக்கு. 1998? ஆமாம், ஒரே கையோட பண்ணணுமா. ஐ மீன் வெங்காயம் வெட்டுறது ஒரு ஆள், தக்காளி வெட்டுறது ஒரு ஆள், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரே ஆளாக இருந்து பண்ணணும். இப்போ வந்து அழகாக வந்து சாப்பாடு உடையாமல் என் ஒய்ஃப் போட்டுட்டாங்க. இப்போ உடையும். இப்போ வந்து சாப்பாடு வந்து இப்போ ஏதோ சொல்லுவியே, இப்போ மேலே தெரியணும் அப்படின்ட்டு, ஈக்குவலாக தெரியணும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த தம் மாதிரி போடுவோம்ல, மேலே வெயிட் வைக்கிறது. நம்ம தம்லாம் போட முடியாது, கறி கிடைக்காது. கிடைக்கும், பட் நாங்கள் வாங்க மாட்டோம், தெரியாது எப்படி எரிய வைக்கிறது. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி பண்ணி விட்டுணும். பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு மேலே தெரியணும் தானே, இல்லையா? அந்த அளவுக்கு அது வெந்துடணும். ஓகே. அந்த உடனே அந்த அளவுக்கு ஆகிட்டு இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அப்படியே சாப்பாடு கார்னிஷிங் வந்து அழகாக வைஃப் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து இந்த மேட்ரு மட்டும் எனக்கு பண்ண தெரியாது, அதனால் எனக்கும் பண்ண தெரியாது. நானும் லேர்னிங்கில் தான் இருக்கேன். இவ்வளோ எங்கே சாப்பாடு இருக்குது பாரு, கொடு. இவ்வளோ கலக்கக்கூடாது ஆக்சுவலி, ரொம்ப போதுமா? போதும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த கொதியோடையே என்ன பண்ணோம், இப்போ ஈக்குவலாக ஆகணும். ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு. அதுவும் ரொம்பவும் கிண்டுறாதீங்க. ரொம்ப கிண்ண சாப்பாடு உடையக்கூடாது. சாப்பாடு இதில் மெயின் என்னன்னா, சாப்பாடு வந்து போடுற சாப்பாடு வந்து உடையக்கூடாது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து சாப்பாடு செய்முறை. நீங்கள் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஓகேவா, எல்லாமே பண்ணிவிட்டு
எல்லாமே பண்ணி எல்லாமே வெட்டி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மா சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு சமையலுக்கு பிரியாணி செய்யறதுக்கு கரெக்டான டைமிங் எவ்வளோ நேரம் சொல்லு பார்ப்போம். கரெக்டான டைமிங் நீ சொல்லு. 45 மினிட்ஸா? ஆமாம், 1 ஹவர். ஆனால் எங்கள் அம்மா சொன்னது இது, எங்கள் அம்மா சொன்னது வந்து 1 ஹவர் ஆகும் பிரியாணி செய்யறதுக்கு. 1 ஹவர் ஆகும்னு சொன்னாங்க. கரெக்டாக இந்த வீடியோவும் வந்து 1 ஹவர் ஆயிருக்கும்னு ஆமாம், கரெக்டாக 1 ஹவர். ஓகே கைஸ், இப்போ லைட்டாக பாஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து தம் போட்டுருவோம். தம் போட்டு ஓகே, நான் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, கை ஆல்ரெடி ரொம்ப வலிக்குது, வீடியோ பாஸ் பண்ணிட்டு தம் வச்சுட்டு எடுத்துட்டு, யாரோ வேறு வீடியோவில் ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே, யார் அது, அந்த இது பிளேட்டர் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரியாணி அந்த அந்த எடுத்து போட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு எண்டிங்கில் சொல்கிறேன். ஓகே. 10 minutes later வீட்டில் வந்து ஸோ இப்படி தான் வந்து எவ்வளோ நேரம் 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து தம் போடணும். தம் வந்து இது மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சு நான் வந்து இது மாதிரி வெயிட்டான பாத்திரம் எங்கள்கிட்ட இல்லை, அதனால தண்ணி ஊற்றி அதுக்கு வச்சாச்சு. ஸோ வந்து அவ்வளோதான், 10 minutes ஆயிடுச்சு. இப்போ எடுக்கணும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா கடவுளே கடவுளே, தண்ணியா இருக்கு இந்த வாரம். அப்போ இன்னும் ஆகணுமோ? இன்னும் ஆகணுமா? அப்பா இன்னும் வேகணுமா? அவ்வளோதான் நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சுல இல்லையா? ஆயிடுச்சு, 10 minutes ஆயிடுச்சு. இதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு, இது மூடி வச்சுட்டு அப்படியே எடுக்கிறதால இல்லை மேலே இருக்க தண்ணிலாம் கீழே இறங்கிடுது. இப்போ எடுத்துருவா, எடுத்து சைடில் கோரி பாருங்க. சொல்றா எசப்பா எசப்பா. நடுவில் எப்பவுமே நாங்கள் பண்ணுறப்பெல்லாம் நடுவில் ஒரு வெள்ளையாக ஒன்று வருது, என்னதையுமே தண்ணியாக தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேன் தண்ணியாக இருக்குன்ட்டு. தண்ணி கரெக்டாக தானே ஊற்றணும்? நீங்கள் தான் அளந்தீங்க, கரெக்டாக தானே அளந்தீங்க? கரெக்டாக தான் ஊற்றினேன். கலர் பார்த்தியா இல்லையா? பங்கமாக இருக்குது. நானே எடுக்கிறேன், நீங்கள் பிடிங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா டேஸ்ட்டு? சாப்பிட்டு பாரு. அப்படி இல்லை, நீங்கள் நிறைய போட்டு அப்படியே லைட்டு டேஸ்ட் எப்படி பண்ணி பார்ப்போம். அழகாக எடுத்து வச்சு இந்த தயிர் பச்சடிலாம் வச்சு சாப்பிடுவீங்களான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் பிரியாணி பிரியாணி தான் சாப்பிட்டு பாரு. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சூடு 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 தேமே கொண்டா கழிச்சு சாப்பிடுங்க. என்ன வாய் அடைச்சு போயிட்டீங்க? அருமையாக இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையா சொல்லுங்க, வடசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க தான் செஞ்சீங்க. சரி, நீ நான் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவேன், நீ எப்படி இருக்குன்னு பாரு. சரி, தோத்துது. என்னது? நான் செஞ்ச பிரியாணிலாம் தண்ணி தான் குழம்புலாம் தான் கொஞ்சம் ஆயிடுச்சு இல்ல? ஆமா, கொல கொலன்னுலாம் இல்லை, அதை நீ எடுத்து விட்டீங்கன்னா இதாயிடும். பிடிங்க, நான் பண்றேன். சரியான டேஸ்ட். கொல கொலன்லாம் இல்லை, நீங்க எடுத்து போட்டீங்க. இன்னும் இதுலயே வச்சிருக்கீங்க, 5ல வச்சுட்டு. நான் எப்படி இழுக்கிறது? இது கையில வர வச்சுட்டு இழுக்கிறது எப்படி? முடிஞ்சது, வெற்றிகரமா முடிஞ்சது. சிறப்பான பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்தா தெரியாது, நீங்க வந்து டேஸ்ட் பார்த்தா தெரியும். பங்கமா வந்து எங்க கொல கொலன்லாம் இல்லை, இது எல்லாத்தையும் எடுத்து உதிரி ஆக்கிடலாம். இப்படி எடுத்து போட்டா உதிரி சொல்றாங்க. ஓகே, இப்படிதான் வந்து ஈஸியான விதத்துல வந்து பிரியாணி. இது நீங்களே பாருங்க மக்களே, இது கொல கொலன்னா இருக்கு. அதான் ஸோ பிரியாணி வந்து லண்டன் ஸ்டைலில் ஈஸியாக எப்படி செய்யலாம், இந்தியாவில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் இங்கே வந்துட்டு இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? ஏமே நீ உண்மையே சொல்லு. உண்மையிலே டேஸ்ட் கரெக்டாக இருக்கு, காரம் கூட கரெக்டாக இருக்கு. ரொம்ப காரம் நான் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் வந்து இவன் நீ செய்வேன் உன் வாய் இது என்னன்னாலும் பேசுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து ஒய்ஃப் நான் சாப்பிட்டுட்டு அடுத்த வாய் வந்து ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டேன்.
அவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் வந்து பிரியாணி செய்யணும். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னடா லென்த்து ரொம்ப 1 hour போட்டிருக்கானே வீடியோலாம் நினைக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறது தான், எனக்கு எடிட்லாம் இப்போ இதை எடுத்து போடுங்க, எடுத்து போட்டு காமிங்க. எடிட்லாம் அவ்வளோ தெரியாது. அதனால் வந்து தயவுக்கு வந்து மன்னித்து விடுங்கள். நெட்டு காலியாகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. சொன்னேண்ணா எடுத்து போட்டால் எப்படி உதிரி உதிரியாக வருதா? அது மேலே அந்த தண்ணியாக எடுத்துதேமே, அந்த மேலே இருக்கிறது தான் பிரச்சனை. வந்துருக்கான்னு பார்ப்போமா? சிக்கன் சூப்பராக வந்திருக்கும். இப்போ தான் சாப்பிட்டீங்களே, பாருங்க அப்படியே உடையுது, அந்த அளவுக்கு வந்திருக்கு ஜூஸியாக. ஓ, இந்த ஊரில் வந்து ஒரு வேர்டை கற்றுக்கிட்டா, ஜூஸி கூசின்ட்டு. ஏன் இந்த ஊர்ல வந்து ஜூஸி, ஏன் எத்தனை இது குக்கு வித் கோவால்ல போடுறா ஜூஸின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுமா? ப்ரோக்ராம்லாம் நம்ம வீடியோவில் சொல்லக்கூடாது. ஓகே, வந்து இவ்வளோதான். பிரியாணி வந்து நல்லா நீங்க பிடிங்க, நான் ஒரு தடவை எடுத்து போடுறேன். பிடிங்க. அப்படியா? சரி, ஓகே. இதை ஒய்ஃப் ஆசைப்பட்டு அதை எடுத்து போடுறாங்களாம். கண்டிப்பாக. ஓகே, எப்படி சர்வ் பண்ணுன்றது இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்படி தான் சர்வ் பண்ணணுமா? ஆஹா, அவ்வளோதான். இப்போ சூடாக சாப்பிட்டோன்னு வைங்களேன். இதை சிக்கனை பிரித்து காட்டு. சிக்கன் எப்படி சிக்கன் நல்லாவே வந்துருக்குல்ல? அவ்வளோதான். இங்கே பாருங்க, சிக்கன் நான் பிரித்து காமிக்கிறேன். இப்போ நம்ம தயிர் பச்சடி வச்சு எதுக்கு இப்போ என்ன பாருங்க, ரெடி. அவ்வளோதான். இப்படிதான் வந்து நீங்கள் சிக்கனை வந்து பிச்சு காட்டுங்க சொல்கிறீங்க, அதனால பிச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரியான சாப்பிட்டு. ஓகே, சூப்பர். சிக்கன் பிரியாணி ரெடி. அருமையாக இருக்கிறது. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் பிரியாணி செய்யணும். ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்கிறதான் நினைக்காதீங்க. எனக்கு வந்து எடிட்லாம் தெரியாது. நீங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஒய்ஃபைல பாருங்கள். அப்படியே ஆவி பறக்க இதோட வீடியோ முடிச்சுக்கிட்டு ஆவி பறக்க உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு வெளியே கட்டிட்டு அப்படியே இந்த நாளை வந்து அப்படியே ஓட்ட போகிறோம். வழக்கமாக உங்களுக்கு சொல்கிறதா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன குறை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 5 பேருக்கு பிரியாணி எப்படி செய்யணும், பிரியாணி வந்து லண்டன் ஸ்டைல் எப்படி செய்யணும் விருப்பப்படுறவங்க ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னா நானே இல்லை. ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோக்கு லைக்ஸும் கமெண்ட்டும் வந்து எனக்கு இன்னும் புதுசாக வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒரு வாட்டியாச்சும் வந்து சமைக்கிற வீடியோ போடுறேன். வ்ளாக் வீடியோ நிறையா எனக்கு எதாவது பிடிச்சிருந்தா வீடியோ போடுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.